إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில முன் அறிவிப்புகளை, அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த பிறகு பிற்காலத்தில் அப்படியே உண்மையாக நிகழ்ந்தது என்பதற்கு சில உதாரணங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த உதாரணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் உண்மையிலேயே ரசூலுடைய ஹதீஸுகள் தான் என்கிற அந்த நம்பிக்கையையும் நம்முடைய உள்ளங்களில் உறுதியாக்குவதற்கு நிச்சயமாக உதவி செய்யும். இதுதான் இந்த தகவல்களை படிப்பதற்கான ஒரு அடிப்படை நோக்கம். கண்ணியமானவர்கள், இன்று நாம் பார்க்க போகின்ற ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு தான், இதுவும் ஒரு வெற்றி தொடர்பாக தான். நேற்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் நாட்டின் வெற்றி, யமன் நாட்டின் வெற்றி, ஈரான் நாட்டின் வெற்றி சம்பந்தமாக முன்னறிவிப்பு செய்ததாக பார்த்தோம். இன்றைய இந்த தர்ஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பாக சொன்ன முஸ்லிம்களுக்கு கிடைக்க போகும் வெற்றியை குறித்து ஒரு இரண்டு தகவல்களை பார்க்கலாம். அதில் ஒரு வெற்றி தான் அன்பானவர்களே, ஹைபர் என்கிற பகுதியை வெற்றி கொண்டது. இந்த ஹைபர் என்கிற பகுதி அது என்னது, அங்கே யார் இருந்தார்கள் என்று கேட்டால், பனு நதீர் என்கிற யூதர்கள் வசித்து வந்த ஒரு பகுதி அது. ஹைபர் என்பது மிக செழிப்பான ஒரு இடம், நிறைய வருமானம் இட்டு தரக்கூடிய ஒரு பகுதி அது. அங்கிருந்த அந்த பனு நதீர் என்கிற யூதர்கள் மதீனாவில் வசித்து வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மதீனா வந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய சதி செய்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு நதீர் கோத்திரத்தை மதீனாவை விட்டு வெளியேற்றினார்கள். ஆக மதீனாவை விட்ட பிறகு அவர்கள் ஹைபர் என்கிற பகுதியில் போய் வசித்தார்கள். ஏற்கனவே அங்கு பல யூதர்கள் இருந்திருக்கலாம். இங்கிருந்து வெளியேற்கப்பட்ட இந்த பனு நதீரும் ஹைபர் என்கிற பகுதியில் போய் இருந்தார்கள். அவர்கள் தான் என்ன செய்தார்கள், நாம் ஏற்கனவே சொன்னது போல் அஹஸாப் என்கிற அந்த போர், அகல் போர் நடந்ததற்கு முக்கிய காரணமே இந்த பனு நதீர் யூதர்கள் தான். அவர்கள்தான் மக்காவுக்கு போய் குறைஷியர்களை தூண்டிவிட்டு, கத்ஃபான் என்கிற ஒரு கூட்டத்தையும் தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுத்து மதீனாவை நோக்கி வந்தது. ஆக பனு நதீர் என்கிற அந்த யூதர்கள் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எப்படியாவது தீங்கிழைக்க வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதாக ஒரு கனவை கண்டு, சரி உம்ரா செய்யலாம் என்று சஹாபாவை அழைத்து கொண்டு, 1000க்கு மேற்பட்ட சஹாபாவை அழைத்து கொண்டு மக்காவுக்கு சென்று இருந்தார். ஆனால் உம்ரா செய்ய முடியவில்லை. மக்கத்து காஃபிர்கள் அனுமதி தரவில்லை. சரி என்று அங்கு சில ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறைஷியர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாவுக்கும் மத்தியில் சில ஒப்பந்தங்கள். அதில் 10 வருடங்கள் நமக்கு மத்தியில் போர் வேண்டாம் என்கிற ஒரு பாயிண்ட்டும் இருந்தது. குறைஷியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் 10 வருடங்கள் போர் வேண்டாம் என்று ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஆக அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறைஷியர்கள் இப்போது முஸ்லிம்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தீண்ட மாட்டார்கள். அடிக்கடி போர் அறிவிப்பது, அடிக்கடி புறப்பட்டு மதீனாவை நோக்கி வருவது படையெடுத்து என்றெல்லாம் செய்ய மாட்டார்கள். இப்போது குறைஷியர்கள் தரப்பிலிருந்து அபாயம் கிடையாது. ஆக பனு நதீர் என்கிற யூதர்களையும் ஏதாவது செய்து தடுத்துவிட்டால் எந்த எதிரிகளுடைய பயமும் இல்லாமல் தீவிரமாக என்ன செய்யலாம், அழைப்பு பணியில் ஈடுபடலாம் என்கிற அந்த நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார், ஹுதைபியா என்கிற அந்த உடன்படிக்கை முடிந்ததும் குறைஷியர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட பிறகு, ஹுதைபியா அந்த உடன்படிக்கைக்கு பிறகு மதீனா திரும்பியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே செய்த வேலைதான் ஹைபருக்கு சென்று அங்குள்ள அந்த யூதர்களையும் என்ன செய்ய வேண்டும், போர் செய்து தடுக்க வேண்டும். அடுத்தவர்கள் நம்மை அடிக்கடி தொல்லை செய்யக்கூடாது.
ஆக அவர்களையும் நாம் தடுத்து விட்டால், குறைஷியர்கள் ஏற்கனவே 10 வருடம் போர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், எந்த எதிரிகளுடைய பெரிய அளவில் எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆக நாம் அழைப்பு பணியில், தாவா பணியில் தீவிரமாக ஈடுபடலாம் என்கிற அந்த நோக்கத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்ததும் முதல் வேலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை ஹைபருக்கு புறப்பட்டு செல்ல சொன்னார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட ஒரு நிபந்தனை, இந்த ஹைபர் போரிலே ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட சஹாபா மாத்திரம்தான் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் அந்த ஹைபர் செழிப்பான ஒரு இடம் என்று சொன்னோமே, அங்கே நிறைய கனிமத் பொருட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கனிமத் பொருட்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட, அங்கு பையாத், ரசூலிடம் பையாத்து செய்த அந்த சஹாபா மத்தியில் தான் பங்கு பிரிக்கப்படும். வேறு யாராவது ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொள்ளாத சஹாபாக்கள் ஹைபர் யுத்தத்தில் கலந்து கொள்ள விரும்பினாலும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்கிற அந்த சிறப்பை அடைவதற்காக கலந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு கனிமத் பொருட்களில் பங்கு வழங்கப்படாது என்று நிபந்தனை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அதே சஹாபா இப்போதுதான் பயணத்திலிருந்து திரும்பி இருக்கிறார்கள், மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். உடனே ஹைபரை நோக்கி அடுத்த ஒரு யுத்தம். அதில் கூடுதலாக பல சஹாபாக்கள் வந்தார்கள், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்கிற அந்த சிறப்பை அடைவதற்கு, கனிமத் பொருட்கள் கிடைக்காவிட்டாலும் சரி என்று. ஆக மொத்தத்தில் 1800 சஹாபா ஏறக்குறைய அவர்கள் ஹைபருக்கு சென்றார்கள். ஹைபர் போன பிறகு அங்கு பாருங்கள், யூதர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். சஹாபாவை விட அவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது போர் புரியக்கூடிய நிலையில் உள்ள போர் வீரர்களுடைய எண்ணிக்கை சஹாபாவை விட அதிகம். இருந்தாலும் பாருங்கள், நேருக்கு நேர் மோதாமல், களத்தில் வந்து சந்திக்காமல், பயந்து பெரிய பெரிய கோட்டைகள் கட்டி வைத்திருந்தார்கள். அந்த கோட்டைகளில் போய் பதுங்கி விட்டார்கள். ஒரு 4-5 கோட்டைகள் அல்லது 8-9 கோட்டைகள் இருந்திருக்கும். பாதுகாப்புக்காக கட்டி வைத்த அந்த கோட்டைகளில் போய் பதுங்கி விட்டார்கள். ஒவ்வொரு கோட்டையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை அனுப்பி வெற்றி கொண்டார்கள். அதில் ஒரே ஒரு கோட்டை, பெரிய கோட்டை அது, அதில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த கோட்டையை வெற்றி கொள்வதுதான் பெரிய சவாலாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல நாட்கள் அங்கு ஹைபரில் தங்கியிருந்து ஒவ்வொரு நாள் ஒரு சஹாபியை போர் தளபதியாக நியமித்து அந்த கோட்டையை வெற்றி கொள்ள அனுப்புகிறார்கள். ஆனால் போகக்கூடிய சஹாபா திரும்பி திரும்பி வருகிறார்கள். அந்த கோட்டையிலிருந்து அந்த யூதர்கள் வெளியே வருவது போல் தெரியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை. இவ்வாறு பல நாட்கள் அந்த ஒரு கோட்டையை வெற்றி கொள்வதற்காக காத்திருந்து தங்கியிருந்து ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை நான் ஒரு சஹாபிக்கு கொடியை கொடுத்து, இஸ்லாத்தின் கொடியை கொடுத்து, அடுத்த நாள் போர் தளபதியாக அவரை நியமிக்க போகிறேன். அல்லாஹ் நாளை நிச்சயமாக அவர் கையால் என்ன செய்வான், நமக்கு வெற்றியை கொடுத்து விடுவான். இதுதான் அந்த முன்னறிவிப்பு. நாளை நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைத்துவிடும், ஹைபரை நாம் முழுமையாக வெற்றி கொள்வோம். நாளை நான் ஒரு சஹாபிக்கு அந்த தளபதியின் பொறுப்பை கொடுத்து கொடியை கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் அவரை நேசிக்கிறார்கள், அந்த சஹாபியும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக இந்த விஷயத்தை சொல்ல, சஹாபா பெருமக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை. அந்த நபித்தோழர், அந்த சஹாபி நானாக இருக்க வேண்டுமே என்று. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப் எங்கே என்று அழைத்தார்கள். அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுத்து, நீங்கள் தான் இன்றைய போருக்கான தளபதி, நீங்கள் தான் போர் தளபதி என்ற அந்த பொறுப்பை கொடுத்ததும் அலி ரதியல்லாஹு அவர்கள் நான் சென்று அந்த யூதர்களை வெட்டி விடுவேன், கொன்று விடுவேன் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா ரிஸ்லிக், நிதானமாக செயல்படுங்கள், அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்கள். லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் ഖൈറുൻ லக மின் ஹுமுரின் நஅம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களால் ஒரு நபருக்கு ஹிதாயத் கொடுத்து விட்டால், ஒரு நபருக்கு அல்லாஹ் உங்களால் நேர்வழி காட்டிவிட்டால், அது உங்களுக்கு சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. ஆக சென்று அந்த யூதர்களை கொள்வது, போர் புரிவது அது நோக்கமல்ல. முடிந்தவரை அவர்களை இஸ்லாத்தின் பால் அழையுங்கள், தாவா செய்யுங்கள். நிர்பந்தம் என்று வந்தால்தான், வேறு வழி இல்லை என்று வந்தால்தான் அடுத்து போர். மற்றபடி அவர்களை அழைப்பது தான் நம்முடைய நோக்கம் என்பதை அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்போது அவர்களுக்கு கண்களில் ஏதோ பிரச்சனை இருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சஹாபாக்கள் இந்த பிரச்சனை இருப்பதாக சொன்னார்கள், அல்லது அலி ரலியல்லாஹு அவர்களும் சொன்னதாக சில அறிவிப்புகள் வருகிறது.
என்னுடைய கால்களை கூட, என்னுடைய பாதங்களை கூட என்னால் உருப்படியாக பார்க்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ், கண்களில் பிரச்சனை என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அவர்களுடைய கண்களில் தடவினார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான். இதுவும் ஒரு அத்தாட்சி தான், முஅஜிஸா தான். நாளை வெற்றி நிச்சயமாக, அதாவது இன்று கொடியை கொடுத்து இன்று நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று முன்னறிவிப்பு சொன்னதும் ஒரு முஅஜிஸா தான். அதே போல அந்த சந்தர்ப்பத்தில் தான் விஷம் தடவிய மாமிசத்தை ஒரு யூத பெண்மணி வந்து கொடுத்தாள். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசாக சாப்பிட்டார்கள், ஆனால் உடனே அதை கண்டுபிடித்து விட்டார்கள். இதையும் ஒரு முஅஜிஸாவாக அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை கொடுத்து அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இரவு சொன்னது போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையெடுத்து போன அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். அந்த யூதர்கள் கோட்டையை விட்டு வெளியே வந்தார்கள். சரணடையும் விதத்திலே வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் மத்தியில் சில ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன. அவர்கள் இஸ்லாத்தின் ஆட்சிக்கு கீழே இருக்க தயாராகி விட்டார்கள். அதே போல அவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து, அந்த ஹைபர் என்கிற நிலத்தில் நல்ல செழிப்பான இடம், அது நல்ல விளைச்சல் வரக்கூடிய இடம், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் இவ்வளவு பகுதியை முஸ்லிம்களுக்கு நாம் கொடுப்போம் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஆக இந்த ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்ஆ என்கிற ஒரு நிக்காஹ் என்கிற பெயரில் ஜினா, அது ஆக்சுவலி நிக்காஹ் என்கிற பெயர், ஆனால் செய்வது விபச்சாரம். என்னவென்று சொன்னால் சில நாட்களுக்காகவே நினைச்சுக்குவார்கள், ஒரு மாதம் கணவன் மனைவியாக இருக்கலாம், 2 மாதங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம் என்று காலத்தை நிர்ணயித்து நிக்கா செய்வார்கள். நிக்கா என்கிற பெயரில் இருந்த ஒரு வழிமுறை அது. இஸ்லாம் வந்த ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, அதை தடுக்கவில்லை. அல்லாஹ் அனுமதியை அப்படியே விட்டு வைத்திருந்தான். ஹைபர் யுத்தத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் முத்ஆ என்கிற நிக்கா எல்லாம் செய்யக்கூடாது, அது நிக்காவே கிடையாது, முத்ஆ நிக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கினார்கள். அதே போல ஹைபர் யுத்தத்தின் போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவேறு கழுதையுடைய மாமிசத்தையும் ஹராமாக்கினார்கள். கழுதை இனிமேல் சாப்பிடக்கூடாது. அந்த நாள் கூட சஹாபாக்கள் கழுதை கறியை சமைத்து கொண்டிருந்தார்கள் சாப்பிடுவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் என்று சொன்ன அந்த தடை, அந்த ஹதீஸு, அந்த தகவல் யாரோ வந்து சொன்னதும் அந்த சமைத்து கொண்டிருந்த மாமிசத்தையும் தூக்கி எரிந்து விட்டார்கள் என்று ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அதே போல இந்த ஹைபருடைய வெற்றியின் பொழுதுதான் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை வெற்றி கொண்டு யூதர்களிடம் ஒப்பந்தத்தை எழுதி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹபஷாவிலிருந்து சஹாபா பெருமக்களுடைய ஒரு கூட்டம் வந்தது. ஹபஷாவிலிருந்து ஒரு கூட்டம் வந்தது. அந்த சஹாபாக்கள் யார் என்று கேட்டால், இந்த ஹைபர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 6 அல்லது சில அறிஞர்கள், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் போன்ற முக்கியமான சில அறிஞர்கள் 7 ஹிஜ்ரி என்று சொல்வார்கள். ஆக 6 ஹிஜ்ரி அல்லது 7 ஹிஜ்ரி ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால், ஏறக்குறைய 12 வருடங்கள் முன்பு, ஏறக்குறைய 12 வருடங்கள் முன்பு மக்காவிலிருந்து பல சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு, ஹபஷா என்று அரபில் சொல்லப்படும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போயிருந்தார்கள். அந்த சஹாபா தான் இப்போது ஏறக்குறைய 10-12 வருடங்கள் பிறகு அபிசீனியாவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு மீண்டும் 2வது ஹிஜ்ரத், மக்கா டு ஹபஷா ஒரு ஹிஜ்ரத், இப்போது ஹபஷாவிலிருந்து மதீனா இன்னொரு ஹிஜ்ரத் என்று ஹிஜ்ரத் செய்து இப்போது மதீனா வந்திருக்கிறார்கள். அந்த சஹாபாவில் ரசூலுடைய நெருங்கிய உறவினர்களும் உண்டு. அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன், அபூ தாலிபுடைய மகன் ஜஅஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தாலிபுடைய ஒரு மகன் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அண்ணன் ஜஅஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் மக்காவிலிருந்து அபிசீனியா ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் முக்கியமான ஒரு சஹாபி. அவரும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹபஷாவை விட்டு மதீனா வந்து விட்டார். ஆக ஏறக்குறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த பெரிய தந்தையின் மகனை, தன்னுடைய சகோதரரை ஏறக்குறைய 12 வருடங்கள் கழித்து பார்க்கிறார்கள், சந்திக்கிறார்கள். ஆக அந்த சந்தோஷம், ஜாஃபர் வந்து விட்டார் என்கிற அந்த சந்தோஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், லா அத்ரி பி ஐயிஹிமா அன உஸர் பி குதூமி ஜஅஃபர் அம் பி ஃபத்ஹி ஹைபர். இந்த 2 விஷயங்களில் எந்த விஷயத்தை கொண்டு நான் அதிகம் சந்தோஷப்படுவது எனக்கு புரியவில்லை. 2 விஷயங்களில் எந்த விஷயத்தை கொண்டு நான் அதிகம் சந்தோஷப்படுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. பி குதூமி ஜஅஃபர்,
12 வருடங்கள் கழித்து ஜாஃபர் வந்துவிட்டார் என்பதற்கு நான் அதிகம் சந்தோஷப்படுவதா, அம்பி ஃபத்ஹி ஹைபர் அல்லது ஹைபர் உடைய வெற்றியை கொண்டு நான் அதிகம் சந்தோஷப்படுவதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த முன்னறிவிப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் அப்படியே உண்மையாக நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் அன்பானவர்களே, இன்னொரு சுருக்கமாக ஒரு முன்னறிவிப்பை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ர் செய்தார்கள். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று குறைஷியர்கள் சதி செய்யும் ஒரு தருணத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்தான்? நீங்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்று விடுங்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழி இல்லாமல், அங்கு இருந்தால் உயிருக்கே ஆபத்து என்கிற ஒரு நெருக்கடியான நேரத்தில்தான் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, எந்த ஊரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து 53 வயது வரை அங்கு வாழ்ந்து இருக்கிறார்களோ, அந்த சொந்த ஊரை வேறு வழி இல்லாமல் நெருக்கடியான ஒரு நேரத்தில்தான் அதை விட்டுவிட்டு மதீனா போகிறார்கள். ஆகவேதான் மக்காவை விட்டு வெளியே வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி நின்று சொன்னதாக வருகிறது. சில தகவல்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி சொன்னார்கள், நீதான் இந்த பூமியிலேயே எனக்கு மிக பிரியமான இடம், நீதான். உன்னுடைய மக்கள் இந்த குறைஷியர்கள் என்னை வெளியேற்காமல் இருந்திருந்தால் நான் உன்னை விட்டு எந்த இடத்திற்கும் வேறு இடத்திற்கு சென்றிருக்க மாட்டேன், வேறு வழி இல்லாமல் தான் உன்னை விட்டு நான் செல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொந்த ஊர் என்று சொன்னாலே ஒரு ஈர்க்கம் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும் மன ரீதியாக. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்றார்கள். அவ்வாறு ரசூல் அவர்கள் மதீனா செல்லும் பொழுது, மக்காவை விட்டு வெளியே வரும் பொழுது ஜஅரானா என்கிற ஒரு பகுதி உண்டு. அந்த இடத்தில் அல்லது மதீனாவுக்கு நெருக்கமாக ஜுஹ்ஃபா என்கிற ஒரு இடத்திலே, அந்த இடத்திலே மக்காவுக்கு போகக்கூடிய சில மக்களை ரசூல் அவர்கள் பார்த்த பொழுது ரசூலுக்கு மீண்டும் மக்காவுடைய ஞாபகம் அதிகமாக வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த ஒரு வசனம் தான், பல வசனங்கள் அல்லாஹ் கஸஸ் அத்தியாயத்திலிருந்து பல வசனங்களை இறக்கினான் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில். அதில் ஒரு வசனம் ஜஅரானாவில் அல்லது மதீனாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜுஹ்ஃபா என்கிற இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த ஒரு வசனம் தான் கஸஸ் அத்தியாயத்தின் 85வது வசனம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே, நிச்சயமாக எவன் இந்த குர்ஆனை உம்மீது விதியாக்கினானோ அவன் நிச்சயமாக உம்மை திருப்பி கொண்டு வந்து மக்காவென்று மீளும் தலத்தில் சேர்ப்பான். மீளும் தலத்தில் என்று அல்லாஹ் மக்காவை சுட்டி காட்டுகிறான். இதுதான் இப்னு அப்பாஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று பல சஹாபாக்கள் சொன்ன தஃப்சீர். மீளும் இடத்தில் அல்லாஹ் உங்களை மீண்டும் திருப்பி கொண்டு போய் சேர்ப்பான் என்று அல்லாஹ் சொல்வது மக்காவை தான். சில தகவல்களிலே இப்னு அப்பாஸ் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மௌத்தை தருவான் என்று, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நோக்கி அனுப்புவான் என்று வெவ்வேறு தஃப்சீரும் உண்டு. ஆனால் பிரபலமான தஃப்சீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மீண்டும் மக்காவுக்கு திருப்பி அனுப்புவான். இது எப்போது அல்லாஹ் சொன்ன விஷயம்? ரசூல் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து இப்போதான் வந்திருக்கிறார்கள். மன கஷ்டத்தோடு மக்காவை விட்டு வந்து விட்டோமே என்கிற அந்த மன கஷ்டத்தோடு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அல்லாஹ் வாக்களித்தான், நபியே, எந்த அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை வழங்கினானோ, குர்ஆனை விதியாக்கினானோ, அந்த அல்லாஹ் மீண்டும் உங்களை மக்காவை வெற்றி கொண்டு அதே மக்காவுக்கு உங்களை திருப்பி அனுப்புவான். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதுதான் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. ஆக இந்த முன்னறிவிப்பும் அந்த கால சூழ்நிலையை வைத்து பார்த்தால் அந்த நேரத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், இதை உண்மை என்று நம்ப மாட்டார்கள். அந்த மக்காவை வெற்றி கொண்டு முஸ்லிம்கள் அந்த இடத்துக்கு செல்வதா? அது சாத்தியமே கிடையாது என்று யோசிக்கும் அளவுக்கு தான் முஸ்லிம்களுடைய நிலை இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது போல் இந்த சம்பவத்துக்கு 8 வருடங்கள் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மக்காவை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து மக்காவில் நுழைந்தார்கள். குறைஷியர்களால் ரசூலை, சஹாபாவை தடுக்க முடியவில்லை. எந்த ஊரை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்கப்பட்டார்களோ, கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்து அந்த ஊரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். இப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இதுவும் ஏற்கனவே முன்னறிவிப்பாக வஹி மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஒரு தகவல் தான். ஆக
இந்த மக்கா வெற்றி உடைய விஷயமாக இருக்கட்டும், ரசூல் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து வெளியே போனது, சொந்த ஊரை விட்டு, அல்லது ஹைபர் யுத்தத்தின் பொழுது அந்த சஹாபாக்கள் ஹபஷாவிலிருந்து வந்தது, இது எல்லாமே ரசூல் சஹாபாக்கள் எவ்வளவு இஸ்லாத்துக்காக தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனா வந்ததும் உடனே என்னது அடுத்த வேலை, ஹைபர் யுத்தம். புறப்பட்டு போனார்கள் சஹாபாக்கள். ஆக ஓயாமல் உழைப்பது, விடாமுயற்சி, தொடர் முயற்சி, இஸ்லாத்துக்காக தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்வது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன வியாபாரம் எல்லாம் இருந்திருக்காதா? வியாபாரம் பல வேலைகள் இருந்திருக்கும். அதற்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா போகலாம் என்று அழைக்க மக்கா சென்றார்கள். மக்காவிலிருந்து வந்ததும் ஹைபரை வெற்றி கொள்ள போக வேண்டும் என்று சொன்னதும் ஹைபருக்கு புறப்பட்டு சென்றார்கள். மார்க்கம் என்று வரும் பொழுது சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். இன்று நாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு செய்வதற்கு, குர்பானி செய்வதற்கு யோசிப்போம். 1க்கு 3 தடவை யோசித்து தான் சதகாவாக கொடுப்போம், அல்லது கொடுக்காமல் போய்விடுவோம். அப்படி இருக்க சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டிருக்கிறார்கள், வியாபாரங்களை விட்டிருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தினர்களை விட்டிருக்கிறார்கள். அனைத்து விதமான தியாகங்களையும் குர்பானியையும் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக செய்தார்கள். ஆக சஹாபாவுடைய இந்த வாழ்க்கையை படித்து, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை, சீராவை படித்து நாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் செய்த ஹிஜ்ரத் மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி வராது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் என்பது என்னவென்றால், ஹிஜ்ரத் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வது இல்லையா? இந்த நெருக்கடி எல்லாருடைய வாழ்க்கையில் வராது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுக்காக பாவங்களை விடுவது. ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையான முஹாஜிர் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி விடுகிறாரோ, அல்லாஹ்வுக்காக பாவங்களை விட்டு விடுகிறாரோ, அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்ததை அடிப்படையாக வைத்து நாம் அல்லாஹ்வுக்காக தடுத்த விஷயங்களை விடக்கூடாதா? இவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய சொந்த நாட்டை விட்டார்கள், எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்தார்கள். நாம் அல்லாஹ்வுக்காக தடுத்த விஷயங்களை விடக்கூடாதா, ஹராமை விடக்கூடாதா என்று படிப்பினை பெற்று இந்த ஹதீஸுக்கு ஏற்ப நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.